ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.52% பாசிட்டிவ்ல 15,751ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ அதானி போர்ட்ஸ், பவர் கிரிட், என்டிபிசி, டாடா மோட்டார்ஸ் அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹெச்டிஎஃப்சி, டிவிஸ் லேபரட்டரிஸ் அண்ட் சிப்லா. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.43% பாசிட்டிவ்ல 35,443ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பந்தன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க், எஸ்பிஐ, ஃபெடரல் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபர் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேங்க்ஸோட ப்ரைவேட்டைசேஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். லாஸ்ட் பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 பேங்க்ஸை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பேங்க்ஸை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குன்றதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்போ பேங்க்ஸை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கும்னு சொன்னாங்களோ அப்போத்துலேருந்தே நிறைய ரூமர்ஸும் நிறைய சோர்சஸ் கிட்ட இருந்து வர அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருந்தது. அண்ட் அப்படி மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிதி ஆயோக் வந்து 2 பேங்க்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 2 பேங்க்ஸ் வந்து ஒன்று இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இன்னொன்று சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து பொட்டன்ஷியலி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்ததுனால இன்னைக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஆனால் இந்த நிதி ஆயோகோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அடுத்த மினிஸ்ட்ரிஸ் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் இது ரிலேட்டடாக ஆர்பிஐ கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் ஸ்டில் இந்த 2 பேங்க்ஸோட நேம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் இல்லை. அண்ட் இது போல் இன்னைக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ரிசல்ட்ஸையும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப அவங்க நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் போன வருஷம் இதே குவார்ட்டர்லையும் நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஓரளவுக்கு கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அதாவது போன வருஷம் Q4ல அவங்களோட நெட் லாஸ் வந்து 1,529 crores இருந்தது. அண்ட் அதுவே இந்த Q4ல அது 1,349 crores இருக்குது. அண்ட் அதுவே முக்கியமாக உங்களோட அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 16.55% இருக்குது. அண்ட் அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் 18.92% இருந்தது. அண்ட் அதே போல் நெட் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 5.77% இருக்குது. அண்ட் அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் 7.63% இருந்தது. ஆக்சுவலாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 165 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் இந்த குவார்ட்டரில் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணதுன்றது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் அப்டேட் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாகவும் இருந்தது. ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட அசட் குவாலிட்டி பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த COVID-19 செகண்ட் வேவ் காரணமாக அடுத்த 2 குவார்ட்டர்ஸ்க்கு, அதாவது இந்த Q1க்கும் அண்ட் Q2க்கும் வந்து அவங்களோட அசட் குவாலிட்டி வீக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் கிரெடிட் காஸ்ட்டும் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது வந்து நெகட்டிவாக பார்க்கப்படும். ஸோ இப்படி Q1 அண்ட் Q2ல நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னதுனால பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் அதே போல் பஜாஜ் ஃபின்சர்வோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து எஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ் பேங்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த ஜூன் 10th அன்னைக்கு, அதாவது இந்த தேர்ஸ்டே மீட் பண்ணி ஃபண்ட் ரைசிங் பிளானை கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டும் வந்ததுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு எஸ் பேங்க் வந்து நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. அண்ட் இந்த ஃபண்ட் ரைசிங் வந்து அவங்களோட கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து எல்என்டியோட அப்டேட்டை பார்க்கலாம். லார்சன் அண்ட் டூப்ரோ கம்பெனிக்கு வந்து அவங்களோட வேரியஸ் பிஸ்னஸஸில் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக எல்என்டி கம்பெனி வந்து சிக்னிஃபிகண்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த கான்ட்ராக்டோட ஒர்த் வந்து 1000லேருந்து 2,500 crores இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு கிட்ட இருந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு, பில் பண்ணுறதுக்கு அண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கு கிட்ட இருந்து, அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கிட்ட இருந்து அவங்களோட வேரியஸ் ஃபெசிலிட்டிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் அதுவே அடுத்த ஆர்டர் வந்து ஒடிசாவோட புவனேஸ்வரில் இருக்கிற கலிங்கா ஸ்டேடியமில் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2023க்காக ஒடிசால 20,000 சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட நியூ இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்னால எல்என்டியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து நிறைய ஸ்டாக்ஸுக்கு இன்னைக்கிலிருந்து சர்க்கியூட் லிமிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பொதுவாக மார்க்கெட் ஆக்டிவிட்டி பொறுத்தும் அண்ட் ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட சர்வேலன்ஸை பொறுத்தும் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து சர்க்கியூட் லிமிட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதாவது சர்க்கியூட் லிமிட்னாலே அது வந்து அப்பர் சர்க்கியூட் லிமிட்டாகவும் இருக்கும் அண்ட் லோவர் சர்க்கியூட் லிமிட்டாகவும் இருக்கும். அதாவது சர்க்கியூட் லிமிட்ன்றது ஒரு நாளைக்கு அந்தந்த ஷேர்ஸோட ப்ரைஸ் வந்து மேக்ஸிமமாக எது வரைக்கும் போகலாம் அண்ட் மேக்ஸிமமாக எது வரைக்கும் கீழே போகலான்றதை டிஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட சர்க்கியூட் ஃபேக்டர் லிமிட் வந்து 5% வச்சாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5% தான் ரைஸ் ஆகும் அண்ட் அது போல் மேக்ஸிமம் 5% தான் ஃபால் ஆகும். அண்ட் ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 டைப் ஆஃப் ப்ரைஸ் பேண்ட்ஸை வைப்பாங்க. ஒன்று வந்து டைனமிக் ப்ரைஸ் பேண்ட், இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பேண்ட். இந்த டைனமிக் ப்ரைஸ் பேண்ட்ன்றது F&O ஸ்டாக்ஸ்க்கு வைப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா F&O ஸ்டாக்ஸ்க்கு வந்து சர்க்கியூட் லிமிட்டே இல்லை. ஆனால் டைனமிக் ப்ரைஸ் பேண்ட்ன்றதுனால இனிஷியலாக 10% த்ரெஷோல்டில் வந்து ப்ரைஸ் பேண்டை வைப்பாங்க. ஒருவேளை அந்த 10% ரீச் பண்ணிச்சுன்னா அடுத்து கொஞ்ச நேரத்திலே அந்த ப்ரைஸ் பேண்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படி F&O ஸ்டாக்ஸ்க்கு வந்து சர்க்கியூட் லிமிட்னு இல்லை. ஸோ ஒரு நாளில் எவ்வளோனா ரைஸ் ஆகலாம் அண்ட் எவ்வளோனா ஃபால் ஆகலாம். அண்ட் அதுவே நான் F&O ஸ்டாக்ஸ்க்கு, அதாவது F&O இல்லாத மற்ற ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்குமே 5% இல்லை 10% இல்லை மேக்ஸிமம் 20% வரைக்கும் ப்ரைஸ் பேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த சர்க்கியூட் லிமிட்ன்றது ஃபிக்ஸ்டாக இருக்கும். F&O ஸ்டாக்ஸ் போல அன்லிமிட்டெட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் போக முடியாது. ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இன்னைக்கிலிருந்து நிறைய நான் F&O ஸ்டாக்ஸ்க்கு வந்து சர்க்கியூட் லிமிட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து சர்க்கியூட் லிமிட்ஸை குறைச்சிருக்காங்க அண்ட் சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து சர்க்கியூட் லிமிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லிஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து DHFL, அதாவது திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த DHFLக்கான பிராமில் குரூப்போட ரெசல்யூஷன் பிளானை NCLT, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட மும்பை பிரான்ச் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமில் குரூப்போட சப்சிடரி கம்பெனியான பிராமில் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து DHFL அக்வயர் பண்ணுறதுக்கு 37,250 crores ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போல் அப்ஃப்ரண்ட் கேஷா 12,700 crores ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரப்போசல் ஆல்ரெடி வந்து கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ், அதாவது யாருக்கெல்லாம் இந்த DFHL வந்து கடன் கொடுக்கணுமோ அவங்களோட கமிட்டி வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் RBI அண்ட் காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரப்போசலில் DHFL டீலிஸ்ட் பண்ணுற டேர்ம்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது போல் ஈக்விட்டியை ரைட் ஆஃப் பண்ணுற டேர்ம்ஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து சோர்சஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட்ஸ் தான். ஆனால் ஸ்டில் இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா DHFL இன்வெஸ்ட் பண்ணவங்க லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்னதான் பிராமில் குரூப்போட ரெசல்யூஷன் பிளான் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும், அதாவது DHFLக்கு பாசிட்டிவான அப்டேட்டா இருந்தாலும் இதுல ரிஸ்க்கும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு DHFLோட Q4 ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கம்பெனி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டா 96 crores வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போன வருஷம் இதே குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 7,507 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே போல் ஈவன் போன குவார்ட்டர்லையும் வந்து 13,095 crores வந்து நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் நெட் லாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 96 crores வந்து இப்போ நெட் ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்டேட்னாலையும் இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ஓகே, அடுத்து கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். கிராஃபைட் எலக்ட்ரோடோட ப்ரைஸஸ் வந்து Q2ல, அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரோட குவார்ட்டரில் 20% ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஸ்டீல் மின்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கிராஃபைட் இந்தியா அண்ட் அதே போல் HEGக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அண்ட் ஈவன் குளோபல் புரோக்கரேஜ் ஆன ஜெஃப்ரிஸும் வந்து இந்த மார்ச் எண்டட் குவார்ட்டரில் HEG வந்து லாஸை போஸ்ட் பண்ணியிருந்தாலும் டார்கெட் என்னவோ 3,065 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து HEGக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 186 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 983 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 15,610ல் பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,770ல் பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 35,070ல் பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,810ல் பார்க்குறேன். அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்குறேன்.
அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே பார்க்குறேன். ஆனால் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதாவது 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே கால் ஆப்ஷன் சைட்லேயும் வந்து ரீசனபிளான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து கால் ஆப்ஷனில் இருக்கிற அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்குறேன். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து 15,500லேருந்து 16,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.